சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மகா பாண்டியன் கால் பண்ணதுனால ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது வாட்ச்மேன் கூட இருக்க மாட்டாங்க. என்ன இது வாட்ச்மேன் எங்கே போயிட்டாரு அப்படின்னு வாட்ச்மேனுக்கு கால் பண்ண வாட்ச்மேன் நான் டீ குடிக்க வந்திருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாம் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பாண்டியன்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவர் வெளியே வரவே மாட்டார். கொஞ்சம் நேரம் பொறுத்து வெளியில் வராரு. அப்போ அவர் வந்ததுமே என்ன சார் எதுக்காக நம்ம அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்களாம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுதான் தெரியல மேடம், அந்த ஐடி ஆஃபீஸர் கால் பண்ணவே ஆடிட்டருக்கு மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார், அவர் எதையும் சரியாக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் தெரியலன்னு சொல்கிறீங்க, அந்த லெட்டரை நீங்கள் படிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த லெட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, விக்ரம் சார் ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா சரி நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு லெட்டரை தேடிட்டு இருப்பாங்க. பின்னாடியே பாண்டியன் போயிட்டு என்ன மேடம் லெட்டர் கிடைச்சதா அப்படின்னு அவர் லெட்டரை தேடி கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ மகா அந்த லெட்டரை வாங்கி ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பாண்டியன் மகாவோட ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு மெல்லமாக அங்கேருந்து அப்படியே பின்னாடி வராங்க. பின்னாடி வெளியில் அந்த டோரை லாக் பண்ணிவிடுவாங்க. மகா இருக்கிற அந்த ரூமோட டோரை லாக் பண்ணதை மகா ரொம்ப சீரியஸாக அந்த லெட்டரை படிச்சுட்டு, என்ன சார் இந்த லெட்டரை பார்க்கும்போது என்னமோ ஃபேக் லெட்டர் மாதிரி இருக்குது, இது அஃபிஷியல் லெட்டர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அப்போது அந்த ஆஃபீஸர் அங்கே இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு எங்கே சார் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. பாண்டியன் சார் டோர் லாக் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அந்த பாண்டியன் இந்த டோரை லாக் பண்ணிவிட்டு மெயின் டோரையும் போயிட்டு லாக் பண்ணிவிட்டு வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. பாண்டியன் சார் எங்கே போயிட்டீங்க, கதவு திறங்குன்னு பயங்கரமாக கத்துறாங்க. லாக் ஆகிட்டு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஆளை நம்பி நம்ம வந்துட்டுமே அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஸ்கேலை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால முடியவே முடியாது. அப்போ தான் மகா யோசிக்கிறாங்க, இந்த ஆளை நம்பி நம்ம மாட்டிக்கிட்டோமே, ஒருவேளை இதெல்லாம் அந்த நந்தினியோட வேலையாக இருக்குமோ, நம்மளை வர வச்சு நம்மளை சிக்க வச்சுருப்பாங்களோ, முதல்ல இங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எவ்வளவோ டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியவே முடியாது. வெளியில் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த பாண்டியன் நினைக்கிறாங்க, மேடம் நீங்கள் நல்லவங்க தான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் நந்தினி மேடமோட ஆளாச்சே, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் மேனேஜராகவே இருக்கிறது, எனக்கும் பணக்காரனாக வாழணும்னு ஆசை இருக்காதா, அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வெளியில் பேசிகிட்டு இருக்க, இங்கே மகா எவ்வளவோ கத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க, யாராவது இருக்கீங்களா வாங்க, பாண்டியன் சார் வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த ரூமில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். என்ன இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஏதோ கேஸ் ஸ்மெல் மாதிரி வருது, எங்கே இருந்து வருது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க, ஏசியிலேருந்து தான் கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கும். கிட்ட பார்த்துட்டு முதல்ல இதை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு மகா ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சேர் எடுத்து போட்டு அதை ஆஃப் பண்ணலான்னு ஏறுறாங்க. அங்கே வெளியில் மெயின் சுவிட்ச் பாண்டியன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவர் ஆஃப் பண்ணுற சமயத்தில் கரெக்டாக பவரும் கட் ஆகிடும். திடீர்னு ரூமில் தீ பிடிச்சிரும். தீ பிடிச்சதுமே பவர் கட் ஆகிறதுக்கும் தீ பிடிக்கிறதுக்கும் மகா சேர் மேலே ஏறி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஃபுல்லாக தீ பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. மகாவால் ஒன்றுமே முடியாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு அந்த கதவு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கதவு திறந்துருவாங்க. திறந்துட்டு வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் வெற்றி மகா எதுக்காக இப்போ ஆஃபீஸ்க்கு போனாங்க, என்னவா இருக்கும், ஒருவேளை அன்னைக்கு மகாவை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவங்க தான் இன்றைக்கும் மகாவை ஏதாவது பண்ணுறதுக்கு இப்படி வர வச்சுருப்பாங்களோ அப்படின்னா யோசிக்கிறாங்க. விக்ரம் சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது, மகாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கினதெல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, மகாவுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காயினை டாஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஹெட்டு மகாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, டெய்ல் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்க்கும்போது ஹெட்டு தான் வரும். அப்போ கண்டிப்பாக மகாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி வெற்றி அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு பைக்கில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே மகா அந்த டோரை ஓப்பன் பண்ணி எப்படியோ வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் ஆஃபீஸ் ஃபுல்லாக தீ பிடிச்சிருக்கும். ஃபுல்லாக தீ பிடிச்சதுமே மகாவில் அங்கேருந்து வெளியில் கூட வர முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் மெயின் டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாராவது இருந்தால் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பாண்டியன் கீழே போயிட்டு அங்கே நின்றுட்டுருப்பாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீ பிடிக்குது. இந்த டோரையும் லாக் பண்ணிட்டு போயிட்டானா, இப்போ நாம் எப்படி திறந்துக்கிட்டு வெளியில் போகிறது
அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அந்த ஆஃபீஸே சுற்றி வராங்க. ஏதாவது வழி இருக்கா, வேறு எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னா வந்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக தீ பிடிச்சிருக்கு. அந்த தீயிலே வந்து சுற்றி வந்துட்டு இருக்காங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். கடைசியாக வந்து ஒரு ஜன்னலை வந்து திறக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. மகா வந்துட்டு லேசாக தள்ளி விடுறாங்க. ஆனால் அந்த கதவையும் வந்து திறக்க முடியாது. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. பாண்டியன் வந்து கீழே இறங்கி வராங்க. மகா வந்து அதை தள்ளிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து அங்கேருந்து வெளியில் வந்து மெயின் டோரை வந்து வெளியில் கேட்டையும் வந்து பூட்டு போட்டுட்டு அந்த வெற்றி வந்து அந்த பாண்டியன் வந்து அங்கேருந்து போயிடுவார். அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்துட்டு வெற்றி வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.